இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, உறவின் மேன்மை, உறவின் தன்மைகளை தெரிந்து கொள்ளாத பொழுதுதான் இன்று எல்லாம் சிதைந்து கொண்டிருக்கிறது. யோவானின் இன்றைய வாசகம் ஆழமான கடவுளோடு அவர் இணைந்து செயல்பட்ட அந்த உறவின் மேன்மை என்று சொல்லித் தரப்படுகிறது. அன்புமிக்கவர்கள், குறிப்பாக இந்த பாஸ்கா காலத்தின் இறுதியில ஆண்டவர் இறந்து உயிர்த்தெழுந்து முழுமையாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் இன்றைய நாளில் அவரது இறுதி நற்செய்தி வார்த்தை உறவின் மேன்மையை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு சற்று கடந்து சென்று அறிந்து கொள்ளலாம். வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, பேதுருவுக்கு தலைமை பொறுப்பு அளிக்கப்படுகிறது. இனி யோவான் நிலை என்ன என்ற கேள்வி இங்கு சற்று சிந்திக்கலாம். இக்கேள்வியின் பதில் வண்ணமாக இன்றைய நற்செய்தி அமைகிறது. யோவானின் அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. இயேசு அன்பு செய்த சீடர், இயேசுவின் மார்பில் சாய்ந்தவர் என்று யோவான் பற்றி சொல்லப்படுகிறது. 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இயேசுவோடு யோவானும் யோவானோடும் இயேசுவும் கொண்டிருந்த நெருங்கிய உறவு இத்தொடர்கள் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. நாங்கள் நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம், நாங்கள் கண்டோம், கேட்டோம் என்று 1 யோவான் 1:1-4 வரை சொல்லுவது போல தமக்கும் இயேசுவுக்கு இருந்த நெருக்கமான உறவு பற்றி யோவான் விவரித்து காட்டுகிறார். அனுபவமே அன்புக்கு செயலாற்றலுக்கும் அடிப்படை. நாம் இயேசுவை அனுபவித்தவர்கள், அவரது அன்பை ருசித்திருந்தவர்கள் என்று கூற முடியுமா? திருவருட்சாதனங்கள், இறைநூல் வாசகங்கள், பிறரன்பு செயல்கள் வழி இயேசுவை அனுபவிக்கின்றோமா? இறைவா, உன்னை வந்திருந்தோர் நெறி அறியேன், நின்னையே அறியும் அறிவனானேன், உடையேன் அடியேன் உன் அடைக்கலமை என்று திருவாசகத்திலே அழகாக சொல்லுகிறது. உண்மையே அடியனாக நாடி விடுகிறேன் என்று கடவுளோடு கொள்ளுகிற உறவின் தன்மை, எல்லாம் நீ என்ற தன்மையில் நாம் வாழ்வது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தானே இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து யோவான் ஒரு சாட்சியம் பகருகிறார். அனுபவமே செயலுக்கு அடிப்படை. அனுபவிக்காத ஒன்றை பற்றி பேசுவதும் எழுதுவதும் கடினமானது என்பதை நாம் அறிவோம். யோவான் இயேசுவை, அவரது அன்பை அனுபவித்தவர். எனவே அவ்வன்பை அவர் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் கேட்டதை, கண்களால் பார்த்ததை, அதை உங்களுக்கு நாங்கள் கண்டு அதற்கு சான்று பகர்கிறோம் என்று 1 யோவான் அவர் அழகாக சொல்லுகிறார். நான் வருமளவும் இவன் இப்படியே இருக்க வேண்டும் என்பதன் மூலம் யோவான் இன்னும் சில நாள் வாழ்ந்திருந்தது எனக்கு சாட்சியம் பகர வேண்டும் என்று இயேசு கூறுவதாக நற்செய்தி சொல்லுகிறது. பேதுரு தன் மரணத்தால் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்கிறார். யோவான் தன் போதனையாலும் எழுத்தாலும் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்வார் என்பது அழகாக என்று சொல்லப்பட்ட உண்மை. அதனால்தான் எல்லா சீடரும் கடைசியாக இறுதி வரைவிருந்து யோவான் நற்செய்தி நிறைய விஷயங்களை ஆணித்தரமா நமக்கு சொல்லுங்க. நமது கிறிஸ்து வாழ்வு சாட்சிய வாழ்வு. அழகாக குறள் சொல்லுகிறது, தாம் இன்புறுவது உலக இன்புறம் கண்ட காமுறுவர் கற்றறிந்தார் என்பது நமக்கு பொருந்த வேண்டும். நாம் இயேசுவை அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இவ்வறிவும் அனுபவம் பிறருக்கு கிட்ட நாம் உழைக்க வேண்டும். இதுவே நமது சாட்சியம். இதுவே உண்மை கிறிஸ்துவ வாழ்வு. பெற்ற பெரும்பேற்றை பிறரோடு பகிர்வோமா? நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று மத்தேயு 28:19 சொல்லுவது போல நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை என்பதை உணர்ந்து நம் வாழ்க்கையை இறையன்புக்கு சாட்சிகளாக இருந்து உறவை வளர்த்தெடுக்க முற்படுவோம். நீயே என்னை பின் செல் என்று இறைவன் நம்மையும் அழைக்கிறார். சிதைந்து கிடக்கிற உறவை ஒன்றுபடுத்துங்க. என்னங்க சாதிச்சிட போறீங்க? புரிந்து வாழ்வதினால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது போல உறவுகள் இணைந்து செயல்படுகிற பொழுது எப்படி யோவானும் இயேசுவோடு இணைந்து காணப்பட்ட அந்த அன்பின் ஒரே காரணத்தினால், உறவின் மேன்மையினால் அவர் எல்லோருக்கும் இறைவார்த்தை பறைசாற்றியது போல நாமும் இறைவனோடு ஜபத்தில் ஒன்றுபட்டு இறைவார்த்தை வாசித்து நமது குடும்ப உறவுகளை புதுப்பித்துக் கொண்டு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். ஆசீர் நமக்கு.
ஜெபிப்போமா? அன்பு இறைவா, சிதைந்து கிடக்கிற உறவுகள் ஒன்றுபடவும், ஒற்றுமையின் மேன்மையும் உறவின் மேன்மையினை சொல்லிக் கொடுத்திருக்கிற உமது வார்த்தைகளை கடைபிடித்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட்.